ஊறுகாய் ஐட்டமில் ஒன்றும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது நெல்லிக்காய். இது வந்து எங்கள் ஆத்துல கொஞ்சம் பின்னாடி காய்ச்சது, அதனால் பறித்து பண்ணி பார்க்கலாம். வெறும் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெறும் அருநெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப நாள் தாங்காது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கூட 2-3 நாள் வைக்கலாம், அவ்வளோதான். அதே வந்து அந்த நெல்லிக்காய் எப்படி பண்ணுவோம், இந்த நெல்லிக்காவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணால் கூட போதும், தண்ணியில் நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெல்லிக்காய்க்கு இதே மாதிரி கொட்டையோடையும் போட்டுக்கலாம். அந்த நெல்லிக்காயில் பெரிய கொட்டை இருக்கும், அதனால் கொட்டையை எடுத்துகிட்டு பீஸாகவும் போடலாம். அப்புறம் அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஊறுகாய்க்கு தேவையான கடுகு, வெந்தயம், பெருங்காயம், மிளகாப்பொடி, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் இதுக்கு ரொம்ப எண்ணெய் கூட வேண்டாம், ஏன்னா 2-3 நாளில் தீத்துருவோம்ல, அதனால் சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். 2-3 நாளைக்கு அப்புறம் கெட்டு போயிடுது. அரிநெல்லிக்காயில் பண்ணுறது, அந்த நெல்லிக்காயில் பண்ணால் ஒரு 10 நாள் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுற உப்பு பொறுத்து. உப்பு தானே ப்ரிசர்வேட்டிவ், வேறு ஒன்றும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் வேண்டாம். இது ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட வேண்டாம், ஏன்னா நெல்லிக்காயிலேயே மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். இது தாளித்து கொடுத்துங்கோ. இந்த பெருங்காயமா? கடா பெருங்காயம் எப்போவுமே இதுதான். கடா பெருங்காயம் ஏன் ஸ்ரீரங்கத்தில் வந்து கிடைக்கிறது? இது ஒரு கேள்வி. இது எல்லா ஊர்லேயும் மதுரை, மெட்ராஸில் கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச கடையில். மற்றபடி மதுரையில் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இது வெடிச்சு கொடுத்து நெல்லிக்காயை போடுங்க. கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி வச்சுற வரைக்கும் கொதிச்சோன்னா மிளகாப்பொடி உப்பு போட்டு வதக்கி வேண்டியது. வெந்தயம் முன்னாடியே தாளித்து கொடுத்ததுனால வெந்தயப்பொடி கூட தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இந்த கொட்டையை சாப்பிடும்போது கொட்டையை எடுத்துக்கணுமா? இல்லையா, நான் கேட்குறேங்க. கொட்டை இதெல்லாம் எடுக்க முடியாது, நசுக்கி எடுக்க முடியாது. பெரிய நெல்லிக்காய் இருந்தால் நசுக்கிட்டு எடுக்கலாம். உப்பு போட்டுங்க. அப்புறம் காரம், ரெண்டு ஸ்பூன். அதனால் உங்கள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் வரும். இதுதான் அரிநெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ ஊறுகாய் காய்ச்சி வந்துச்சு. உங்களுக்கு நிறைய எண்ணெய் ஒன்றா நிறைய ஊற்றிக்கணும். பட் தேவையில்லை, இந்த 10 கிலோ ஊறுகாய்க்கு எண்ணெய் தேவையில்லை. இது மேலே துளியோண்டு ஒரு சிட்டிக்காய் சர்க்கரை இருக்கு. அதுவும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தானே, அவ்வளோதான். துளியோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு கலரி இறக்கி வச்சுக்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. அதான் இது அரிநெல்லிக்காய் ஊறுகாய். அரிநெல்லிக்காய் ஊறுகாய் சீக்கிரம் தீர்த்துடணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பண்ணி பாருங்க. உடனே தீந்துடும், நீங்கள் அப்படியே விட வேண்டாம். பண்ணி பாருங்க. ஆல் தி